ஓகே. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸர்சைஸ் 3.9ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சுப்பா. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. சரியா? ரைட், ஓகே. த இன்டர்செக்டிங் பாயிண்ட். இன்டர்செக்ட் அப்படின்னா என்ன தெரியுமாப்பா? ரெண்டு பேர் மீட்டிங் பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? மீட்டிங் பாயிண்ட். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. மீட்டிங் பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டிங் பாயிண்ட் தான். சரியா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது என்னவாமா? ஒரு லைன் வரைய சொல்றாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4ல வரைஞ்சிடலாமா? இவர் இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். பார் போட்டிருக்கேன் பார். எக்ஸ் ஆக்சிஸா? இதுல 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு பார். ஏன் இதை எடுக்கல? இது -4. ஓகேவா? அவங்க சொல்லியிருக்கிறது 4. அப்ப இந்த இடத்துல தானே? இந்த இடத்துல ஒரு லைன் வரைங்க. லைன் வச்சிடலாமா? ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் வரைங்க. இந்த மாதிரி நீங்க கிராஃப் எடுத்து போடணும். சரியா? ஒரு பேப்பர் போனாலும் போயிட்டு போகுது. ஒரு கிராஃப் எடுத்து போட்டு பாருங்க. இந்த இடத்துல ஒரு லைன் வரையலாம். எஸ். ஒரு லைன் வரைஞ்சாச்சு. சரியா? அடுத்தது y is equal to -4 ஆமா. y is equal to -4 எங்க இருக்கு? தாபர். இந்த இடத்துல இருக்கா? y is equal to இப்ப y ல பார்க்கணும். பாரு அவங்க கொடுத்திருக்கிறது 4 கிடையாது, -4 தான் இங்க இருக்கு பாரு. சரியா? இப்போ ஒரு கிராஃப் வரைச்சிடலாமா? ஒரு வரைஞ்சிடலாமா? ஒரு லைன் வரைஞ்சாச்சு. சரியா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? இன்டர்செக்டிங் பாயிண்ட். இன்டர்செக்டிங் பாயிண்ட்னா நான் என்ன சொன்னேன்? மீட்டிங் பாயிண்ட். ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணிருக்காங்க? இந்த லைனும் இது வந்து இப்படி எழுதிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ற லைனு. இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டு நீட்டா எழுதுங்க. இது வந்து y இஸ் ஈக்குவல் டு -4ன்ற லைனு. அப்போ இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் இது. இதோட பாயிண்ட் என்ன? பாயிண்ட்னு கேட்டாலே 2 போட்டுறணும்பா. இதுக்கு பேர் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. சரியா? நடுவுல ஒரு கமா போட்டுட்டு இங்க ஒரு நம்பர் எழுதணும், இங்க ஒரு நம்பர் எழுதணும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் y ஆக்சிஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். சரியா? இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த நம்பர் இருக்கு இங்க? பாருங்க. இந்த லைன் எங்க போகுது? 4ல போகுது. y ஆக்சிஸ் பாருங்க. இங்க பாருங்க. இந்த நம்பர் எங்க போகுது? -4ல போகுது. அப்ப இங்க -4ன்னு எழுதணும். அப்ப என்னோட பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் எதுல மீட் ஆகுது? 4, -4ல மீட் ஆகுது. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ஒரு கிராஃப் எடுத்து போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது தெரியும். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.